ஆசிரியர்களுக்கு வணக்கம். நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 எது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம். பட் இந்த 2 பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம் அப்படின்னு பார்த்தா அது 8th புக்கு தான். ஏன்னா பேப்பர் 1 இருக்கவங்களுக்கு அதிகபட்சமாக கேட்கக்கூடிய கொஷின் 8th தான் வரும். பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் ஒரு கணிசமான கேள்விகள் 8th புக்லேருந்து வரும். அப்போ 2 பேருக்குமே பொதுவாக அதிகமான கேள்விகள் எதுலேருந்து வரும்னா 8th. அதனால இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக பாருங்கள். 8th புக்கில் இருக்க நூலாசிரியர்களை ஷார்ட்கட்டோடு இதில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஷார்ட்கட்டு. ஒரு முறை கேட்டாவே உங்களுக்கு மெமரி ஆகும். ஆல்ரெடி நம்ம 6th 7th முடிச்சிட்டோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த 6th 7th 8th இந்த 3 கிளாஸில் இருக்க நூலாசிரியர்கள் இந்த தலைப்பில் வர வெள்ளிக்கிழமை டெஸ்ட் இருக்குது. எப்போவுமே நம்ம 8 மணிக்கு டெஸ்ட் வைப்போம். ஒரு சாப்டர் முடிஞ்சிச்சுன்னா இந்த நூலாசிரியர்களை பற்றி கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் 6th to 8th நூலாசிரியர்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு டெஸ்ட் இருக்குது. மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். தமிழ் மொழி வாழ்த்து. இதை எழுதினது யாருன்னா பாரதியார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தமிழ் தாய் வாழ்த்து அதை பாடினது யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். மனோன்மணியம் பே சுந்தரனார் தமிழ் தாய் வாழ்த்து பாடியவர். இதுவே தமிழ் மொழிக்கு வாழ்த்து பாடினது யாரு நமக்கு தெரியாதுல்ல, யாரு அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வருமா? அதுதான். அப்போ தமிழ் தாய் வாழ்த்துனா சுந்தரனாரா சொல்லிடுவோம். அப்போ தமிழ் மொழி வாழ்த்துனா யோசிப்போம்ல, யாரு அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வரும். அந்த யார் தான் பாரதியார். சரிங்களா? அப்போ தமிழ் மொழி வாழ்த்து பாடினது பாரதியார். தமிழ் மொழி மரபு இதை எழுதினது தொல்காப்பியர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கிறது நம்மளோட மரபு. காஃபி குடிக்கிறது தமிழர்களோட மரபு கிடையாது, ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அப்போ தமிழ் மொழி மரபுன்னு வந்துருச்சுனாவே காஃபி குடிக்கிறது என்னோட மரபுப்பா. காலைல எழுந்துட்டேன்னா ஒரு கப் காஃபி குடிக்கிறது என் மரபு. அப்போ தான் அந்த டேவே எனக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொற்பூங்கா ஈரா இளங்குமரனார். இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, பூங்காவில் இளங்குமரன் சின்ன பிள்ளைங்க, குமரன்னா பசங்க சொல்லுவாங்களா, அப்போ இளங்குமரர்கள் தான் பூங்காவில் அதிகமாக இருப்பாங்க. நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, நிறைய பசங்க விளையாடுவாங்க, ஒரு சில பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அப்போ இளங்குமரர்கள் அதிகமாக எங்கே இருப்பாங்க? பூங்காவில் இருப்பாங்க அப்படின்னு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஓடை அப்படின்ற ஒரு கவிதையை எழுதினது யாருன்னா வாணிதாசன். இந்த ஓடை அப்படின்ற கவிதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தொடுவானம் அப்படின்ற நூலில் இருக்குது. சரிங்களா? இது ஆக்சுவலாக டெட்டில் கேட்ட கொஷின். இந்த தொடுவானம் ஓடை என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, அதாவது வாணிதாசனது ஓடை என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு டெட்டில் கேட்டிருந்தாங்க. அப்போ தொடுவானம் அப்படின்ற நூலில் ஓடைன்றது ஒரு கவிதை பகுதியாக இருக்குது. இது வாணிதாசனோடது. இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, இப்போ தொடுவானம் அப்படின்னு இருக்குங்களா, ஈவினிங்கில் அந்த ஓடைக்கு பக்கத்துலேயே வானம் முடிகிற மாதிரி இருக்குமா, ஒரு ஓடை போயிட்டுருக்கு, அந்த ஓடைக்கு நல்லா பார்த்தோம்னா அந்த ஓடை முடிகிற இடத்துல வானமும் முடியுது அப்படின்ற மாதிரி இருக்குமா. அப்போ வானத்தில் சன் இருக்குது, அதாவது ஓடையை தாண்டி போனால் வானத்தை தொட்டுறலாம். சின்ன வயசில் அப்படி தானே நினைப்போம். அதுதான். அப்போ ஓடைக்கு பக்கத்தில் வானம் இருக்குது, அதை நம்ம போய் தொட்டுறலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த வானத்தில் தான் என்ன இருக்குது? சன் இருக்குது. வாணிதாசன் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ ஓடை, வாணிதாசன், தொடுவானம்ன்ற நூலில் தான் ஓடைன்ற கவிதை இருக்குது. இதை எழுதுனது வாணிதாசன். நெக்ஸ்ட்டு கோணக்காத்து பாட்டு, வெங்காம்பூர் சாமிநாதன். இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, காற்று வருதுங்களா, காற்று அதை எடுத்துக்கோங்க. இங்கே வெங்காம்பூர் அப்படின்னு இருக்குங்களா, வெங்காம்பூர் அப்படின்றத வெக்கை அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ சம்மர் வரப்போகுது. சம்மர் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? மதியத்துலலாம் நல்லா வெக்கையாக இருக்கும், வேக்காடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டைமில் காற்று வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ கோணக்காத்து பாட்டு அப்படின்னா ரொம்ப வெக்கையாக இருக்க டைமில் காற்று நல்லா வந்துச்சுன்னா, அப்பா இப்போ தான்ப்பா உசிரியே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். அந்த டைமில் பாட்டு கேட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ கோணக்காத்து பாட்டு, வெங்காம்பூர் சாமிநாதன். நெக்ஸ்ட்டு நோயும் மருந்தும். இது நீலகேசி நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று தான் நீலகேசி. இந்த நூலுக்கு ஆசிரியர் பேர் இல்லை, அதாவது இந்த நூலை எழுதின ஆசிரியர் கிடையாது.
நீலகேசியில் வந்துட்டு ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குறது தான் இந்த நீலகேசி. இதுவுமே டெட்டில் கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம நூலாசிரியர் மட்டும் பார்க்கறதுனால தான் அதை கொடுக்கல. பட் நீங்கள் சைடில் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டால் அது வந்து நீலகேசி. சரிங்களா? அப்போ நோயும் மருந்தும் அப்படின்றது அந்த கவிதை வந்து நீலகேசியிலேருந்து, அதாவது தீர்வனவும் தீரா திறந்தனவும் செய்மருந்தின் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. இது நீலகேசியிலேருந்து எடுத்திருக்காங்க. நீலகேசிக்கு ஆசிரியர் பேர் கிடையாது, ஆசிரியர் இல்லை, அதாவது கிடைக்கல. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று தான் நீலகேசி. இதில் 10 சருக்கங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு கொடுத்துருக்க பாட்டு வந்து தருவுரை சருக்கம். இந்த அளவுக்கு டீட்டெயிலாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பகுதியிலேருந்து குறிப்பாக கேட்கணும்னு அவங்க நினச்சா சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நீலகேசி. இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நிலம் பொது பக்தவத்சல பாரதி. இங்கே பக்தவத்சல பாரதி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த பக்தவத்சல அப்படின்றத பக்தர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, சிவபக்தர்கள். ஏன்னா சிவபக்தர்கள்லாம் எதுவுமே வந்து தனக்கு அதாவது சிவன் சொத்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அப்போ அவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, எல்லாமே பொதுவானது, நிலம் பொது, நீர் பொது, எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்தர்கள், சிவனோட பக்தர்கள். சிவபக்தர்கள்னா சிவனடியார்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பக்தவத்சல பாரதி, இல்லை இப்படி கூட சொல்லலாம், பக்தி அதிகமாக இருக்கிறவங்க யார் வேணாலும் கோயிலுக்கு போகலாம், அந்த நிலம் பொதுவானது தான், எல்லா மக்களுக்குமே சரிசமமானது தான், ஜாதி மதம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சரிசமமானது, நிலம் பொதுவானது, பக்தர்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தலைக்குள் ஒரு உலகம் சுஜாதா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தலைக்குள் ஒரு உலகம் அப்படின்றது இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, என்னன்னே தெரில, என் மண்டைக்குள்ளே என்னென்னமோ ஓடுது, என் தலையில் எப்போ பார்த்தாலும் ப்ரெஷராகவே இருக்குது, வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பாங்கள்ல, எனக்கு மண்டையே குழம்புது, அந்தளவுக்கு எனக்கு வாழ்க்கையில் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, டக்குன்னு ரிலேஷன் ஆகட்டும் மற்றவங்களாட்டும் என்ன சொல்லுவாங்க, முதல்ல உன் ஜாதகத்தை போய் பார்த்தியா, உன் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அப்போ தலைக்குள் ஒரு உலகம், நம்ம தலையில் என் தலையெழுத்தே சரியில்லை, என் வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி யாராவது புலம்புனாங்கன்னா மற்றவங்க ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜாதகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போய் உன் ஜாதகத்தை பாரு, ஜாதகத்தில் ஏதாவது இது இருந்ததுன்னா பரிகாரம் பண்ணிக்கோ. ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால ஜாதகம் உண்மை அப்படின்னு நான் சொல்ல வரல, ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். நம்புறவங்களுக்கு உண்மை, நம்பாதவங்களுக்கு இல்லை, அவ்வளோதான். தலைக்குள் ஒரு உலகம் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் தலைவிதி சரியில்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஜாதகம் பார்த்தா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கல்வி அழகே அழகு குமரகுருபரர். கல்வி தான் இருக்கிறதுலே அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அழகு அப்படின்னு வருதுங்களா, அப்போ அதுக்கு ஷார்ட்கட்டு குமரர். சின்ன வயசில் தானே, அந்த குமர பருவத்தில் வரைக்கும் தான் பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் ஓரளவு கொஞ்சம் கலையாக இருப்பாங்க. அந்த குமர பருவம் தாண்டிடுச்சுன்னா அந்தளவுக்கு இதாக இருக்க மாட்டாங்க. அது நார்மலாக எல்லாரும் சொல்கிறது தானே. அப்போ குமர பருவம் நம்ம சைக்காலஜியில் படிச்சிருப்போம்ல, அப்போ குமர பருவத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமு. இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா, சோமு சோகமாக இருக்காத, குடிச்சிட்டு சோகமாக இருக்காத, உன் புத்தியை தீட்டு. இதுதான் ஷார்ட்கட்டு. அதாவது குடிச்சிட்டு சோகமாக திரியாத, உன் புத்தியை தீட்டி பிழைக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, புத்தியை தீட்டுறா, மக்கு மாதிரி இருக்காதரா, குடிச்சிட்டு ஊர் சுத்தாதரா, எந்த கவலையாக இருந்தாலும் என்ன சோகமாக இருந்தாலும் குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது, உன் புத்தியை தீட்டு. இதுதான் ஷார்ட்கட்டு. அப்போ ஆலங்குடி குடிச்சிட்டு, சோமு சோகமாக இருக்காத, புத்தியை தீட்டு. நெக்ஸ்ட்டு, பல்துறை கல்வி திருவிக்கா. இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, திருவிக்காவோட முழு பெயர் என்னன்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். சரிங்களா? அப்போ திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார், இதோட சுருக்கம் தான் திருவிக்கா. அப்போ பல்துறை கல்வி, இப்போ பல துறையில் கல்வி கற்று ஒரு பெரிய ஆளாக ஆனாதான் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது.
கல்யாண சுந்தரனார் வருதுங்களா? அப்போ கல்யாணம். சீக்கிரம் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லைங்களா? கல்யாணமே ஆகலை, நிறைய பேருக்கு 90 கிட்ஸ்க்குலாம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அப்போ பல்துறையில் கல்வி கற்று ஒரு பெரிய லெவலில் இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் ஆகும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. துறை கல்வி இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா இளமை விருந்து அப்படின்ற நூலில் இளமை விருந்துன்ற நூல்ல இருந்து தான் ஒரு சில பகுதிகளை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ பல்துறை கல்வி எங்கேருந்து வந்தது? இளமை விருந்துன்ற நூலில் ஒரு பகுதி தான் பல்துறை கல்வி. சரிங்களா? நெக்ஸ்ட், ஆன்ற குடிப்பிறத்தல் பி சா குப்புசாமி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதே குடி தான், ஆன்ற குடி. குடிச்சிட்டு வந்தால் குப்புன்னு ஸ்மெல் வரும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அவன் குடிச்சிட்டு வந்திருக்காண்டா, குப்புன்னு ஸ்மெல் வருது, சாமி அவன் பக்கத்தில் போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ குடிச்சிட்டு வந்தால் குப்புன்னு ஸ்மெல் வரும், சாமி அவன் பக்கத்தில் போயிடாத. அதுதான் ஷார்ட்கட்டு. ஆன்ற குடிப்பிறத்தல் பீசா குப்புசாமி. இது எல்லாம் ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான். இந்த நூல்களை எழுதினவங்க எல்லாமே மிகப்பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய அறிவாளிகள். இது நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஷார்ட்கட்டு. சப்போஸ் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இந்த ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இது ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படின்ற நூலில் ஒரு சின்ன பார்ட்டு தான் ஆன்ற குடிப்பிறத்தல். சரிங்களா? இதை எழுதினது குப்புசாமி. இந்த குப்புசாமின்றவங்க ஒரு சிறந்த படைப்பாளர் அப்படின்னே சொல்லலாம். இவர் ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க. ஜெயகாந்தன் அவங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்களோட நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலையே எழுதியிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபோ தான். எக்ஸ்ட்ரா இன்ஃபோனா நம்ம புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாடறிந்து ஒழுகுதல் இந்த பாடலோட ஒரு பகுதி கலித்தொகையில் இருக்குது. இதை தொகுத்தது யாருன்னா நல்லாந்துவானர். இவரோட ஆசிரியர் பேர் இங்கே கொடுக்கல. கலித்தொகைனா அது நிறைய பேர் தொகுத்தது தானே. இங்கே ஆசிரியர் பேர் கொடுக்கல. ஆனால் இந்த கலித்தொகையை தொகுத்தது யாருன்னா நல்லாந்துவானர். கலித்தொகையோட ஒரு சின்ன பாட்டு, கலித்தொகையிலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த பாடறிந்து ஒழுகுதல். இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா, களி நல்லா இருக்கும். களி அப்படின்றது இந்த உளுத்தங்களி, ராகி களி இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ களி நல்லா இருக்கும். அப்போ அதை தொகுத்தது, கலித்தொகையை தொகுத்தது நல்லாத்துவானர் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஒழுகுதல் அப்படின்னு வருதுங்களா? அப்போ அதை ஒழுகாமல் கரெக்டாக சாப்பிடு. ஒரு சிலர் அதை கரைச்சி கூழ் மாதிரி குடிப்பாங்கல்ல. அப்போ அதை ஒழுகாமல் நல்லா சாப்பிடு. அப்போ பாடறிந்து ஒழுகுதல், கலித்தொகை நல்லாத்துவானர். களி நல்லா இருக்கும், ஒழுகாமல் சாப்பிடு. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். நெக்ஸ்ட்டு, திருக்கேதாரம் சுந்தரர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதுக்கு ஷார்ட்கட் வச்சாதான் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். திருக்கேதாரம்னு கொடுத்துட்டு சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டா நமக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. திரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? திரு அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்லுவோமா? திருன்னா செல்வம். அப்போ செல்வம்னா நகை. நகைக்கு கேதாரம் அப்படின்றத சேதாரம்னு வச்சுக்கோங்க. திருனா செல்வம், கேதாரம் அப்படின்றத சேதாரம்னு வச்சுக்கோங்க. அப்போ செல்வத்துக்கு சேதாரம் எப்போ அதிகமாக இருக்கும்? கடையில் போய் ஒரு நகை வாங்குறோன்னா அப்போ சேதாரம் எப்போ அதிகமாக இருக்கும்? அந்த நகை ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக போடுவாங்க. டிசைனே இல்லாத ஒரு செயின் எடுத்தால் கூட சேதாரம் அதிகம்தான். ஆனால் இதுவே ஓவர் டிசைனாக இருந்துட்டா அதுக்கு சேதாரம் இன்னும் அதிகமாக இருக்கும். அழகாக இருந்துச்சுன்னா சேதாரம் அதிகம். அப்போ சுந்தரர் அப்படின்றது அழகு. சுந்தரம்னாவே அழகு தானே. அப்போ திருனா செல்வம், கேதாரத்தை சேதாரம்னு வச்சுக்கோங்க. அப்போ நகைக்கு சேதாரம் எப்போ அதிகமாக இருக்கும்? அழகாக இருந்துச்சுன்னா. சுந்தரம் அழகு. தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி இருக்கா ஷார்ட்கட்டு? இதுக்கு ரிலேட்டடாக வேறு எதுவும் கிடைக்கல. பட் இது சேதாரம் வருது அப்படின்னக்குள்ள, நகை சேதாரம் அப்படின்னக்குள்ள நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்ல. அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் வச்சேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரைக்கு ஆசிரியர் பேர் இல்லை, அவங்க கொடுக்கல. பட் இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. தகடூர் அப்படின்னு இருக்குங்களா? இந்த தகடூர் அப்படின்றது
தர்மபுரி இருக்கு இல்லைங்களா, தர்மபுரியை தான் தகடூர்னு சொல்கிறாங்க. தர்மபுரியை அப்போல்லாம் என்னன்னு சொல்லி அழைச்சாங்கன்னா தகடூர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்களாம். இதுவுமே டெட்டில் கேட்டிருக்காங்க, அதனால இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தகடூர்னா தர்மபுரி. நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, பட் ஒரு லைக் கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் ஹைப்பு தான் எனக்கான அங்கீகாரம். எனக்கும் இது போல் நிறையா வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். சரிங்களா? அதனால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. மழைச்சோறு, கொங்கு நாட்டு மழைச்சோறு வழிபாடு கட்டுரை. ஆக்சுவலாக இந்த மழைச்சோறுன்றது கொங்கு நாட்டு வழிபாடு அப்படின்ற, அதாவது கொங்கு நாட்டு மழைச்சோறு அப்படின்றதுல தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கவிதை கிடையாது, கட்டுரை, வழிபாட்டு கட்டுரை. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து வழிபாட்டு கட்டுரை. காலம் உடன் வரும், கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, அந்த காலத்துலலாம் கன்னி பொண்ணுங்க தனியாக எங்கேயாவது வெளியே போனாக்க கூட வந்து யாரையாவது அனுப்பி வைப்பாங்க. உடன் வரும், உடன்னா கூட யாரையாவது அனுப்பி வைப்பாங்க, தனியாக எங்கேயும் அதிகம் விட மாட்டாங்க. அப்போ கன்னிவாடி, கன்னி பொண்ணுங்க தனியாக போனால் அந்த காலத்தில் காலம் உடன் வரும். இதில் காலம் அப்படின்றத பாடி கார்ட்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கன்னி பொண்ணுங்க தனியாக போனால் பாடி கார்ட்ஸ் கூட வருவாங்க, உடன் வருவாங்க. இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு படைவேழம். படைவேழம் ஜெயம் கொண்டார். இது ரொம்ப ஈஸி. படை, அந்த காலத்தில் படையை திரட்டிட்டு போருக்கு போனாங்கன்னா ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க. அப்போ படை அப்படின்னு வந்ததுனாவே வேழப்படை. அதெல்லாம் வேழம்னா என்ன, யானையை சொல்லுவாங்களா? அப்போ படை வேழம், அந்த அவ்வளோ படையை திரட்டிட்டு போனால் கண்டிப்பாக ஜெயம் கொண்டார். ஜெயம் அதாவது வெற்றி பெற்றுட்டு தான் வருவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். விடுதலை திருநாள், மீரா. இந்த ஷார்ட்கட் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். ஆக்சுவலாக மீரா அப்படின்றது மீ ராசேந்திரன், அவங்களோட பேர் சுருக்கம் தான் மீரா. சரிங்களா? விடுதலை திருநாள். இங்கே திருநாள்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லா பண்டிகை, அதாவது தீபாவளி பண்டிகையை திருநாள் தான் சொல்லுவோம், பொங்கல் பண்டிகையும் திருநாள் தான் சொல்லுவோம். அப்போ திருநாள் வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு திருநாள் வந்துருச்சுன்னா தலைக்கு மீரா ஷாம்பு இல்லை மீரா சீக்காய் போட்டு தான் குளிப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ திருநாள், விடுதலை, தலை வருதுங்களா? அப்போ திருநாள் வந்துச்சுன்னா தலைக்கு மீரா சீக்காய் இல்லை மீரா ஷாம்பு ஏதாவது ஒன்று போட்டு குளிப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. டிவியில் கூட அதிகமாக தீபாவளிலாம் வந்துச்சுன்னா மீரா ஷீக்கா போட்டு குளிங்க அப்படின்ற ஆட் வந்துட்டே இருக்கும்ல, அதுதான். அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்றே குலம், திருமூலர். இது ஈஸி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமூலர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல, அதுதான். அப்போ ஒன்றே குலம் அப்படின்னு வந்ததுன்னா திருமூலர். மனித எந்திரம். மனித எந்திரம்னா என்ன சொல்லுவோம்? ரோபோ. ரோபோ தானே மனித எந்திரம். அப்போ இப்போ அது இன்னும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அது வந்திருக்கு. ரோபோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் வந்திருக்கு. இன்னும் அது மக்களுக்கு புதுமை தானே, இன்னும் எல்லா இடத்துலையும் அதெல்லாம் வரல. அப்போ அது ஒரு புதுமையான விஷயம். மனித எந்திரம் அப்படின்றதே ஒரு புதுமையான விஷயம். இப்போ மனித எந்திரம் அது அந்த நூலை எழுதினது யாருன்னா புதுமை பித்தன். இந்த புதுமை பித்தனை என்ன சொல்லுவாங்கன்னா சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவரோட இயற்பெயர் விருதாச்சலம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி ஷார்ட்கட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இயற்பெயர் ஷார்ட்கட்லாம் அதை பார்க்காதவங்க பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அப்போ மனித எந்திரம், புதுமை பித்தன் என்ற விருதாச்சலம், சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி இவரை அழைப்பாங்க. உயிர் குணங்கள், உயர்ந்த குணங்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க அரசனாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கடவுளுக்கு நிகராக போட்டுருவாங்களா? இறை அரசன். அப்போ உயிர் குணங்கள், உயர்ந்த குணங்கள் இருக்கிறவங்க எல்லாமே, அந்த அரசர்கள் எல்லாமே அந்த காலத்தில் இறைவனுக்கு நிகராக போற்றப்பட்டவங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இளைய தோழனுக்கு, மேத்தா, மு மேத்தா. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா மே. சரிங்களா? மேனா என்னது? மே மாதம். மே மாதம் வந்துருச்சுன்னா இளைய தோழர்களை கையில் பிடிக்கவே முடியாது. கிரிக்கெட் விளாட்றேன், ஃபுட்பால் விளாட்றேன், ஸ்விம்மிங் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்க மாட்டாங்க. மே மந்த்து ஃபுல்லாக ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க. இந்த 9th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற பசங்க எல்லாம். நீங்கள் இப்போ நினைக்கலாம், என்னம்மா உனக்கு விஷயமே தெரியாதா? 9th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற பசங்களை தான் மே மந்த்தெல்லாம் பிடிச்சி நம்ம கோச்சிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்போமே அப்படின்றீங்களா? ஷார்ட்கட்டுக்காக. அப்போ இளைய தோழனுக்கு மு மேத்தா. மே மாதம்லாம் இளைய தோழர்கள், அதாவது பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஜாலியாக வெளியே விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால்மனம். பால்மனம்னா கோமகள்.
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கோமகள், கோன்னா யார் சொல்லுவோம்? ராஜா சொல்லுவோமா? அரசர். அப்போ அரசரோட மகளுக்கு மனசு வந்து ரொம்ப வெள்ளை மனசு, ரொம்ப பால்மனம். அவங்க வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. இந்த ஃபிலிம்லலாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே இந்த ராஜா மகள் வந்து ரொம்ப அப்படியே எல்லா உயிர்கள்கிட்டயும் அன்பாக இருக்க மாதிரி, அரண்மனை சுற்றி மானு, மயில், கோழி எல்லாமே இருக்க மாதிரி, ஷார்ட்கட்டுக்காக தான். அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி தானே காட்டுவாங்க. அப்போ கோமகள், ராஜா மகள் எப்படி இருப்பாங்க? அவங்களோட மனசு வெள்ளை மனசு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லவே இல்லை. அதாவது இதில் நான் உங்களுக்கு கொடுக்கல. வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கவிதை பகுதி இருக்குது. வருமுன் காப்போம், சரிங்களா? இதை எழுதுனது யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கவிமணி தேசிய விநாயகம் அவர் எழுதுனது தான் வருமுன் காப்போம். இந்த வருமுன் காப்போம் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா, எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னா மலரும் மாலையும், சரிங்களா? மலரும் மாலையும். ஏன்னா இது டெட்டில் ஒரு 3 டைம்ஸாவது கேட்டிருந்துருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில். இதில் நான் உங்களுக்கு டைப் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் இது மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். அப்போ மலரும் மாலையும் அப்படின்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்ட கவிதை தான் வருமுன் காப்போம். இதை எழுதினது கவிமணி தேசிய விநாயகம். இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, வருமுன் காப்போம், நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை காப்பாற்றுறது யார்? விநாயகர் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை காப்பாற்றுறது விநாயகர். அதனால தான் அவருக்கு நான் மலர்களால் மாலையை தொடுத்து அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. எந்த விநாயகர் காப்பாற்றுறாரு? ஒர்க்கு தான் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு, சரிங்களா? நம்மளோட சேனலில் ஆடியோ கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆடியோ கிளாஸ் மட்டும் மெம்பர்ஷிப்க்கு கீழே வரும். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம், பட் அது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில், எதாவது ட்ராவல் பண்ணுற டைமில் நீங்கள் போட்டு கேட்டுகிட்டே நீங்கள் படிக்கலாம். அதாவது புக்ஸு எடுக்க முடியாத இடத்துல கூட நம்மளோட ஆடியோ கிளாஸ் உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆடியோ கிளாஸ்னால் ஆடியோ மட்டும் வராது, நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதுக்கான மெட்டீரியலும் அந்த வீடியோவிலே வந்துட்டு தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் வேணும்னாலும் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான மெட்டீரியலும் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். நீங்கள் ஆடியோ கிளாஸ் கேட்டுட்டு மெட்டீரியலை ஒரு முறை வாசிச்சிங்கன்னா ஈஸியாக அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் புக் எடுத்து வச்சு ரொம்ப நேரம் படிக்கணுன்ற அவசியம் இருக்காது. எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துறதுனால நீங்கள் ஆடியோ கேட்டுட்டு மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈஸியாக புரிஞ்சிடும். வேணுன்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.